வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க, கலப்பின மாட்டில் நாட்டு மாட்டு ஊசி போட்டு நாட்டு மாடு கன்றுக்குட்டி எடுத்துருக்கேங்க. கன்றுக்குட்டி போட்டுருச்சுங்க. இந்த மாடு தான் கன்றுக்குட்டி போட்டது. இந்த மாடு வந்து சாஹிவால் கிராஸுன்னு நினைக்கிறேங்க. இந்த மாடு வந்து பிறந்ததுலேருந்து நம்மக்கிட்ட தான் இருக்குதுங்க. கரெக்டாக ஒரு 2.5 3 வயசுக்கு பக்கத்தில் ஆயிடுச்சுங்க. தலையீத்து கிடையாது தான் இப்போ கன்று போட்டது. முறையாக இதை பக்குவமாக வளர்த்திக்கிட்டு இருந்தேன். மாடு பெருமாடுங்க. கண்ணுலேருந்தே நல்லா தெளிவாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்க. ஏன்னா அது ஒன்றாச்சு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருந்துச்சுங்க. அதை வளர்த்த முடியல. நம்ம வாங்கி வளர்த்துறதுக்கு சரி ஊசி போட்டு எடுத்தால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை வந்து, இந்த மாடு வந்து பருவத்துக்கு வந்துருச்சுங்க. கரெக்டாக ஒரு 2 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆயிடுச்சுங்க பருவத்துக்கு வர்றதுக்கு. இதுக்கு ஊசி போட்டு நாட்டு மாட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது போட்டுக்கலாங்க. ஒரு சில மாடுகள் கண்டிப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. 90% கன்ஃபார்மாக சொல்லலைங்க அவங்க, நாட்டு மாடு தான் போடு அப்படின்னு. சரி இருந்தாலும் போட்டு பார்ப்போம். ஒரு மாடு வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ஒரு கன்றுக்குட்டி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மாட்டுக்கு வந்து நாட்டு மாட்டு ஊசி போட்டேங்க. முதல் ஊசியே நாட்டு மாட்டு ஊசி தாங்க. ஃபஸ்ட்டு பருவத்துக்கு வந்துச்சு. அந்த பருவம் வந்து முறையாக பருவத்துக்கு வராதனால அதை விட்டுட்டேங்க. 2வது தெளிவான பருவத்தில் வந்துச்சுங்க. அப்போ காங்காயங்கால ஊசி தான் போட்டு விட்டேங்க. அந்த ஊசி போட்டு விட்ட பின்னாடி ஒரே ஊசியில் நின்றுக்குச்சுங்க. சரி எப்படி கன்று போடுதுன்னு தெரியலேன்னு நானும் ரொம்ப நாளாக நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி இந்த கன்று நாட்டு மாடு கன்று போடலைன்னா வேணா போய் சந்தையில் ஒரு மாடு நாட்டு மாடு கன்று வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. நேற்று நைட்டு அதுவாக கன்று போட்டுருச்சுங்க. மடியெல்லாம் இறங்கி இருந்துச்சு. ஜுரம் அதிகமாகலாம் இல்லைங்க. சரி எப்படின்னு ஒரு 2 நாள் கூட ஆகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நைட்டு நம்ம முன்னாடியே கட்டிட்டு படுத்தாச்சுங்க. 2 மணியை போல் நாய் சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்துச்சு, குலைச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா குலைக்குதே அப்படின்னு எழுந்திரிச்சு பார்த்தா கன்று போட்டு அது பாட்டுக்கு மாடு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. டக்குன்னு எழுந்திரிச்சு மாட்டு கைத்தை அவுத்து விட்டுங்க. அது ஏன்னா டைட்டாக இருந்துச்சுங்க, இழுத்து நக்கிக்கிட்டு இருந்துச்சு. அவுத்து விட்டு சரி என்ன கன்று அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேங்க. திமிழ் நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் தான் பரவாயில்ல, ஒரே ஊசியில் நின்றுக்குச்சு, நாட்டு மாடு நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி போட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு மைண்டு வந்துச்சுங்க. ஏன்னா ஒரு சில மாடுகள் முறையாக போடுதுங்க. எல்லா மாடும் அப்படியே போட்டுரும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லைங்க. ஏதோ ஒரு சில மாடுகள் தெளிவாக போட்டிருக்குங்க. கன்று நல்லா தெளிவாக இருக்குங்க. காலெலாம் ரொம்ப பிடிக்காளுங்க. அந்த நாட்டு மாடு கன்றுக்குட்டிக்கு உண்டான குணங்கள் அத்தனையும் தெளிவாக இருக்குங்க. இது வந்து என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, உடனே கரெக்டாக போட்டதுக்கு காரணம், கன்று வந்து நம்ம முதல் ஊசியே நாட்டு மாட்டு ஊசி தான் போட்டிருக்கேங்க. அது ஒரு காரணம். ஒரே ஊசிலையும் நின்றுக்குச்சுங்க. அது இல்லாமல் சாஹிவால் கிராஸு தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடோடு சேர்ந்தது தாங்க. மாட்டை பார்த்தாவே நாட்டு மாடுங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாடும் ஒரு தெளிவான மாடாகத்தான் இருந்துச்சுங்க. அதனால தான் இந்த நாட்டு மாட்டு கன்றுக்குட்டி எடுக்க முடிஞ்சுங்க. ஒரே ஊசிலேயே அது சரியாக நின்றுக்குச்சுங்க. ஏதோ நமக்கு அமையணுங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு, நமக்கு அமைஞ்சிக்கிச்சுங்க. எல்லாத்துக்கும் இப்படி அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு ஓரளவுக்கு அமைஞ்சிக்கிச்சுங்க. இந்த கன்றுக்குட்டிக்கு திமில் கால்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த கன்றுக்குட்டிக்கு திமில் இருக்காதுங்க. ஏன்னா இது கலப்பினம் மாடு போட்ட கன்றுக்குட்டி. இதுவும் கலப்பினம்தான், கச்சப்பு தான். இதுக்கு வந்து காலெலாம் பெருங்காலாக இருக்குங்க. கலப்பின மாடுனாவே அந்த கச்சப் அப்படின்னாவே ஓரளவுக்கு காலெலாம் நல்லா இருக்குங்க. நாட்டு மாட்டுக்கு தான் அந்த கால் வந்து ஒரு ஒல்லியான அமைப்பில் பிறந்த கன்றுக்குட்டிக்கு அமையிறது. இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க. நாட்டு மாட்டு கன்று நம்ம வளர்த்தணும், மாடு ஒன்று இருக்கணும் அப்படின்னா இப்படியே ஊசி முறையில் போட்டு கூட நாட்டு மாடு எடுக்கலாங்க. எல்லா நேரங்கள்லேயும் ஊசி போட்டால் இப்படி அமையும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஏதோ ஒரு நேரத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாடு பகலில் கன்று போட்டிருந்தா முழுமையாக கூட இந்த வீடியோவை எடுத்துருக்கலாங்க. ஆனால் நம்ம யூகிக்கிற நேரத்தில் அது போடாமல் திடீர்னு நைட் நேரத்தில் போட்டுருச்சுங்க. இப்படியும் நம்ம நாட்டு மாட்டு கன்றுக்குட்டி எடுக்கலாங்க. மீண்டும்
ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.